அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள் சுருக்குமா? கண்டிப்பாக, அதாவது அன்புமணி மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் ஆகியோரின் அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு தற்போது ராமதாஸ் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அந்த முக்கியமான வாதத்தை பார்க்கும்போது ஏற்கனவே வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஏற்கனவே ராமதாஸ் தரப்பு வேட்பாளருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கப்பட்டு அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் தற்போது தேர்தல் முடிந்துவிட்டது. எனவே சின்னத்தை மறுக்கும்படி தற்போது தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல 2025ஆம் ஆண்டு ஜூலையில் மாம்பழம் சின்னத்தை பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பின்னர் தான் அன்புமணியை தலைவராக ஏற்கக்கூடாது என்று ராமதாஸ் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் கடிதம் கொடுக்கப்பட்டது. தந்தை எதிராக தான் செயல்படவில்லை, தலைவர் யார் உரிமையில் இருந்து முடிவு செய்ய முடியும், ராமதாஸ் எந்த ஒரு பொறுப்பும் நடத்தாமல் தன்னைத்தானே தலைவராக பிரகடனப்படுத்திக் கொண்டார், கட்சி மீது அக்கறை இருந்தால் சின்னத்தை முடங்கி கேட்டு இந்த வழக்கு தொடர்வாரா என்றும் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தமிழ்ச்செல்வி பொது ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.